ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 லக்கி பிளாக் வர்சஸ் வார்டன் ஒரு மாட் தான் கைஸ் விளையாட வந்திருக்கோம். போன வீடியோவில் வந்து எனக்கு ரொம்பவே வியூஸ் கம்மியாக தான் கைஸ் வந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் கைஸ். வாங்க கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ கிரியேட்டிவில் தான் இருக்கேன். அது அப்போ தான் வந்து லக்கி பிளாக்கில் எடுக்க முடியும் கைஸ். வாங்க கிரியேட்டிவில் போய் ஃபஸ்ட் லக்கி பிளாக் எடுத்துடலாம். ஓகே, லக்கி பிளாக்னு சர்ச் பண்ணுவாங்க கைஸ். ஒரே ஒரு லக்கி பிளாக் தான் இருக்குது. வார்டன் ஸ்பானகி எடுத்துடலாம் கைஸ். அப்போ தான் நம்மளால் ஸ்பான் பண்ண முடியும். அவனை ஒரு 10 மட்டும் எடுத்துடலாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி 10 மட்டும் எடுத்துக்குவோம். எனக்கு தெரிஞ்சு 10 போதும் தான் கைஸ் நினைக்கிறேன். வார்டன் டிஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் தெரியல கைஸ். 54 அங்கேயே வச்சிடலாம் கைஸ். ஓகே, வார்டன் ஸ்பானாக எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு 10 லக்கி பிளாக்கில் ஓபியாக கிடச்சதுன்னா ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். லக்கி பிளாக் ஒரே ஒரு லக்கி பிளாக் தான் கைஸ் இருக்குது. வாங்க இப்போ வந்து சர்வேலாம் மாற்றிடலாம் கைஸ். ஓகே, சர்வேலாம் மாற்றியாச்சு. இப்போ இந்த 10 லக்கி பிளாக்கை உடச்சி நம்மளுக்கு எப்படி லக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த லக்கி பிளாக்கெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே மேலே போயிடலாம் கைஸ். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஒவ்வொன்றா உடச்சிட்டு வருவோம். ஓகே, 10 ப்ளேஸ் பண்ணியாச்சு கைஸ். இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்கேன் கைஸ். ஊரோட டாப்பில் இருக்கேன். ஓகே கைஸ், ஒவ்வொன்றா உடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் பார்க்கணும் கைஸ். அன்காமன் ஒரு ஷீல்டு கிடச்சிருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு வார்டன் மாதிரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். தெரில கைஸ். கீப் பண்ணிக்கலாம். எதுக்காக இருந்தாலும் ஒரு டோட்டம் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது உடச்சிடலாம் கைஸ். ஓகே, அன்காமன் தான் கைஸ். இந்த டைம் 3 டைமண்டு. இன்னொரு டைம் காமன் 5 அயன் இங்கேட் கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, அடுத்து உடச்சிடலாம். காமன் 16 டார்ச். இதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். அடுத்து ரேர் பாட்டில் 32 XP பாட்டில்ஸு வேஸ்ட்டு கைஸ். அடுத்து நம்ம டைமண்டில் உடைப்போம் கைஸ். அப்போ தான் ரக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பி டைமண்ட் அடிச்சதுனால 3 டைமண்ட்ஸ் திருப்பி கிடச்சிருக்கு கைஸ். சூப்பர் லக்கி. இதே வச்சு எடுப்பாங்க கைஸ் அடுத்தோம். ஓகே, இன்னொரு 3 லக்கி பிளாக் தான் இருக்குது. உடச்சிடலாம். ஓகே, இந்த டைம் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நம்மக்கிட்ட 6 டைமண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற 3லேயே ஓபியாக கிடச்சதுன்னா அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிடலாம். ஓகே, பேட்டில் கிடச்சிச்சு கைஸ். வேஸ்ட்டு. இப்படி ஒரு பேட்டில் கிடைக்குன்னு நினச்சி பார்க்கல. ஹெச்பி கம்மியாச்சு கைஸ். இன்னும் வெறும் 3 பிளாக் தான் இருக்குது. தப்பாக சொல்லிட்டேன் போல். அப்போ 4 இருந்துருக்கு கைஸ். ஓகே, இதை உடச்சி பார்ப்போம். காமன் 16 டார்ச். இதெல்லாம் எது கொடுக்குறாங்கன்னே தெரியல. வேஸ்ட்டு. ஓகே, அடுத்து ரேர் ஐட்டம் ஒரு மேஸ் கிடச்சிருக்கு கைஸ். இதில் என்சான்மெண்ட் இருந்தால் பவரு. இது காமன் 1 ஸ்வாட் கிடச்சிருக்கு. இதெல்லாம் 10 கைஸ். இன்னொரு வேணால் 10 எடுத்து வந்துடுறேன் கைஸ் க்ரியேட்டிவில். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இதை ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 20 லக்கி பிளாக் போதுன்னு நினைக்கிறேன். 10 லக்கி பிளாக் சுத்தமாக 10 கைஸ். சரி, இதை உடச்சிடலாம். ஓகே, காமன் 3 கோல்டு இங்கேட்டு வேஸ்ட்டு கைஸ். இதை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியுது. ஓகே, இன்னொன்று இருக்குது. இதே ப்ளேஸ் பண்ணிட்டு உடச்சிடலாம் கைஸ். ஒரு அயன் ஸ்வாட் ஏற்கனவே இருக்குது. இது வேஸ்ட்டு தான் கைஸ். ஓகே, ரேரு 16 கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருக்கு. ஓபி. ஓகே கைஸ், காமன் இன்னொரு அயன் பிக்காக்ஸ் கிடச்சிருக்கு இந்த டீம். இது வேஸ்ட்டு தான். காமன் 32 ஓக் பிளாங்க்கு கிடச்சிருக்கு. காமன் 15 இங்கட்டு. அடுத்த ஒரு என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருக்கு கைஸ். அன்காமன் கிடத்தானே ரேரில் கோல்டன் ஆப்பிள் வச்சுட்டு அன்காமனில் என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் வைக்கிறாங்க. அன்காமன் ஷீல்டு இன்னொன்று கிடச்சிருக்கு. வேஸ்ட்டு. அடுத்து ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் கைஸ். எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு. அடுத்து லெஜெண்டரி 10 டைமண்ட்ஸ் ப்ளஸ் 5 எமரால்டு கிடச்சிருக்கு கைஸ். இது ஓபி. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன். கிராஃப்ட் பண்ணலாம் கைஸ். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட 32 பிளாங்க் கூட இருக்குது. நம்மளால் இது மரத்தை தான் உடைக்க முடியாது. ஆனால் அவங்களே பிளாங்க் கொடுத்ததுனால நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும் கைஸ். ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். நல்ல வேலை அட்லீஸ்ட் இந்த பிளாங்க் கிடச்சிருக்கு. இந்த பிளாங்க் கிடைக்கலைன்னா நம்மளால் கிராஃப்ட் பண்ணியிருக்க முடியாது. அப்போ நம்மகிட்ட ஒரு டைமண்ட் ஸ்வாட் கூட இல்லாமல் தான் சண்டை போட்டுருக்கணும். ஓகே, நான் ஒரு டைமண்ட் ஸ்வாடு கைஸ். ஃபஸ்ட்டு மஸ்ட்டான விஷயம் டைமண்ட் ஸ்வாடு கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் டைமண்டில். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வாடு. அதுக்கடுத்து மற்றதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணிட்டேன். என்னென்ன கிராஃப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் கைஸ். ஒரு டைமண்ட் செஸ் பிளேட்டு, டைமண்ட் ஹெல்மெட்டு, அயன் லெகின்ஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். அப்புறம் கையில் இருக்க டூல்ஸ் எல்லாம் கைஸ். ஓகே, வாடான் ஸ்பான் பண்ணிடலாம். ஸ்பான் பண்ணிட்டாங்க கைஸ். ஓகே, அப்படியே மெதுவாக பின்னாடி போகலாம். ஓகே, இங்கே தான் கைஸ் வரா. நம்ம சாப்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் பின்னாடி போயிட்டு. ஓகே, ஓடிடலாம் கைஸ். பின்னாடி நம்ம ஓடினோம்னா நம்ம பின்னாடியே வந்துடுவான்.
ஏன்னா அது கொஞ்சம் மலை மாதிரி இருக்குது கைஸ். அதனால் கீழே விழுந்துச்சுன்னா படிக்கட்டு மாதிரி மேலே ஏற வேண்டியதாக இருக்கும். ஓகே கைஸ், அவன் அங்கேயே நின்ட்டான். ரொம்ப தூரம் நம்ம ஓடி வந்துட்டோம். அவனை சுற்றி போனால் வேறு டார்க்னஸ் வந்துடுது கைஸ், அதுதான் பிரச்சனையே. ஓகே, இப்போ அங்கே இருக்கான் கைஸ், ஒரு சொல்ல கடிச்சிடலாம். 11 ஹார்ட் இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு அடி அடித்தானா ஒரு 5 ஹார்ட் குறையும். திருப்பி ஓடி வந்து சாப்பிட்றலாம் கைஸ் ஆப்பிளை. ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே அடிச்சிட்டான். ஒரே அடியில் அடிச்சிட்டாங்க கைஸ். ஓபியாக இருக்கானே. அவ்வளோதான் கைஸ், செத்துட்டோம் நம்ம. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாடுக்கு எண்ட் இல்லை. அடுத்து நம்ம 50 லக்கி பிளாக் வர்சஸ் வார்டன் ட்ரை பண்ணுவோம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.